வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் சிந்தையிலே கொண்டு வந்து இடைப்பட்ட வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம். புதிதாய் பைபிள் எடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிற 312வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை சந்தோஷமாய் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். விசுவாச பரீட்சை. இந்த நாள் பேசும்படி ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் கடந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசுவாசத்தை துவங்குகிறவராகவும் முடிக்கிறவராகவும் இருக்கிறார். அடிக்கடி பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் இன்றைக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த விசுவாச துவக்கம், விசுவாச முடிவு. இது நடுவில் ஒரு ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய ஆயுள், அவ்வளவுதான் நம்முடைய காலம். ஆமென். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் பிறக்கப்பட்டோம், ஜனிப்பிக்கப்பட்டோம், புது சிருஷ்டியாக்கப்பட்டோ. இப்பொழுது நமக்கு தேவன் ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். அது முதல் அதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை கண்டும் காணாதவர் போல் இருக்கிறார்னா அது முதல் கவனம் வைக்கிறார். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விசுவாச ஓட்டத்திலே பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு. ஆமென். விசுவாச ஓட்டத்தில் என்னெல்லாம் உண்டு? பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு. விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தல்ல, உனக்கு இது கிடைக்கும். விசுவாசத்தால விசுவாச ஓட்டத்தில் பரிசும் உண்டு, பலன் உண்டு, விசுவாசத்தின் பலன் உண்டு. அதே போல விசுவாச ஓட்டத்தில் பரீட்சையும் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பரீட்சிக்கப்படாத பரிசுத்தவான்கள் இல்லை. தேவன் பரீட்சை வைக்கிறார், எக்ஸாம் வைக்கிறார், டெஸ்ட் வைக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அங்கே அதிகம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 33வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். இதெல்லாம் பரிசு. ஆமென். இதெல்லாம் பரிசு. விசுவாச ஓட்டத்தில் என்ன இருக்கு? பரிசும் இருக்கிறது. அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா பரீட்சை. 37வது வசனத்தை வாசிங்க. கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:1 பார்க்காம சொல்லுங்க, எப்படி இருக்கு அந்த வசனம்? சரி, பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு அந்த வசனம்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாய் தேவன் சும்மா மாற்றவில்லை. விசுவாசத்தில் வல்லவனாய் ஆண்டவர் சும்மா நிறுத்தவில்லை.
அவன் வாழ்க்கையிலே பரீட்சை இருந்தது. ஆமென். எனவேதான் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 2 தீமோத்தேயு 3:8. யன்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாத. விசுவாச விஷயத்துல எதுக்கு நிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. பரீட்சைக்கு நிக்கணுமா? ஆமென். விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்கணுமா? பரீட்சைக்கு நிற்காதவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்காங்களாம். இன்னும் சொல்லணும்னா விசுவாச பரீட்சைன்னு ஒன்னே கிடையாதுன்னு சொல்றவங்க வேதத்தை மறுதலிக்கிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சோதனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சோதனை பரீட்சை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி பக்க வழியாய் சிலர் நுழைந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும், அவங்க வாழ்க்கையில் ஒரு விசுவாச துவக்கம் இருக்கிறது, விசுவாசத்துக்கான பலன் இருக்கிறது, விசுவாச பரீட்சை இருக்கிறது, விசுவாச முடிவு இருக்கிறது. அந்த முடிவு அத்தனையும் ஜெயமா இருந்ததுனாலதான் காயினின் பெயர் எபிரேயர் 11 எழுதப்படவில்லை, ஆபேலின் பெயர் எழுதப்பட்டது. ஏசாவின் பெயர் எழுதப்படவில்லை, யாக்கோபின் பெயர் எழுதப்பட்டது. ஏன்? இவங்க எல்லாம் பரீட்சைக்கு நின்றவர்கள். விசுவாச விஷயத்துல ஒரு டெஸ்ட் வைப்பார். விசுவாச விஷயத்துல ஒரு டெஸ்ட் வைப்பார். 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு கொடுக்கிற கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. விசுவாச விஷயத்துல எனக்குள்ள தேவன் துவக்கிய விசுவாசம் இருக்கிறது, எனக்கு தேவன் நியமித்த ஓட்டம் இருக்கிறது. அந்த பாதையிலே எனக்கு ஒரு பரீட்சை உண்டு. இந்த விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்கணும். பின்வாங்கி போகிறவர்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமா இராது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா, 10th படிக்கிற பிள்ளை 11th போகணும்னா 1 year கிளாஸுக்கு போனா மட்டும் பத்தாது, பரீட்சை அட்டன் பண்ணணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு அவங்க நிக்கல. அதனால அவங்களுக்கு எதை இழந்தார்கள்னா 9வது வசனம் 2 தீமோத்தேயு 3:9. ஆனாலும் அதிகமாய் பலப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிற்காதவர்களால விசுவாசத்தில் பலப்பட முடியாது. பலன் இல்லாம நல்ல போராட்டத்தை போராட முடியாது, போராடாம ஓட்டத்தை முடிக்க முடியாது. பிசாசானவனுடைய சோதனை என்பது விசுவாசத்தை ஒளிய பண்ணுவதற்கான சோதனை. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சோதிக்கும்படி பிசாசு பெர்மிஷன் கேட்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். தேவன் அனுமதிக்கிற பரீட்சை என்பது என்னை அதிகமாய் பலப்படுத்துவதற்கு. பரீட்சைக்கு நிக்காதவங்க அதிகம் பலப்பட மாட்டாங்க. சண்டே பலப்படுவாங்க, மண்டே காணாது பலத்தை. நிறைய சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதும் அப்படி ஏதோ மாதிரி இருக்கு, அப்புறம் மண்டே காணல. அடுத்து சொல்லுவாங்க, இனி அடுத்து சண்டே எப்போ வரோன் இருக்கும். ஏன்? அதுவரை எனக்கு சண்டை. ஆமே, அடுத்த சண்டை எனக்கு எப்போ வரோன் இருக்கு. விசுவாச விஷயத்தில் அதிகமா பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் மட்டும்தான் அதிகமாய் பலப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். ஆமே. அப்போ விசுவாச விஷயத்துல பரீட்சை உண்டு. கொரிந்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் உள்ளவர்களோ என்று
உங்களை நீங்களே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அடுத்த வார்த்தை வாசிங்க. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால், நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நீ பரீட்சைக்கு நிக்கலன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது தெரியுமா? உனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு தெரியாது. பரீட்சைக்கு நிக்கிறவன் சொல்லுவான், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பரீட்சைக்கு நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. பரீட்சைக்கு நிக்கிறவனுக்கு தெரியும் அவர் என் கூட இருக்கிறார். எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നതു തീയിലല്ല, എൻ യേശുവിൻ കരങ്ങൾ. பரீட்சைக்கு நிக்கிறவனுக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பரீட்சையில நின்னதுனால அவங்களுக்கு தெரிந்தது அவர் இருக்கிறார் கூட. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது உணர்கிறோம் அவர் இருப்பதை, பரீட்சிக்கப்படும் போது காண்கிறோம் அவர் இருப்பதை. நீங்க அறியீர்களா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியும்? நீங்க தான் பரீட்சைக்கு நிக்கலையே. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஆமே, விட்டு பிடிப்பாங்க. ஆண்டவர் விட்டு பிடிப்பார். அந்த பிடி கொஞ்சம் வலிக்கும். ஆனா அந்த பிடிதான் நமக்கான வாக்குத்தத்தத்தை நம்மளால பிடிக்க முடியும். ஆமென். பரீட்சைக்கு பவுல் கீழே சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். 8வது வசனம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். பரீட்சைக்கு நிக்கிறவன் ஆண்டவர் பாருங்க, பரீட்சைக்கு ஒருத்தனை நிக்க வச்சுட்டு இதுக்கு அனுகூலமா அவனை மாத்திட்டு இருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை கேட்டீங்களா? சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல். என்ன சாட்சிங்க இது? நாம கீழ்ப்படுகிறோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய முடியுதா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம், வசனத்துக்கு நடுங்குகிறோம். நம்ம செய்யற எல்லாமே பைபிளுக்கு அனுகூலமா தான் இருக்கு. இந்த கூட்டத்துல எத்தனை பேருக்கு தைரியமா சாட்சி சொல்ல முடியும்? நாங்க சத்தியத்துக்கு விரோதமா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நாங்க வரம் பெற்றவர்கள் என்று சொல்லல, நாங்க பரீட்சைக்கு நின்றவர்கள். ஆமென். அவன் என்னை தேவன் குகையிலானாலும் சரி, அக்னியிலானாலும் சரி, தண்ணீரினாலும் சரி, வனாந்திரத்தில் ஆனாலும் சரி, என்னை நடத்தி எனக்கு ஒரு பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அந்த விசுவாச பரீட்சை என்னை வேதத்துக்கு இணைந்தவனாகவும் இசைந்தவனாகவும் மாற்றுவதற்கு பவுல் சொல்றார். நீ பரீட்சைக்கு நிற்கும் போது ஹல்லேலூயா, உலகெல்லாம் அறிந்து கொள்ளும், நீ அறிந்து கொள்வ இயேசு உனக்குள் இருக்கிறார். பத்மு தீவுல யோவானுக்கு ஒரு பரீட்சை. இந்த பத்மு தீவுல டொமிஷியன் யோவானை தூக்கி போடும்போது அங்க யாருமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க என்ன இருந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி இதே போல பனிஷ் பண்ணப்பட்ட, தண்டிக்கப்பட்ட, அந்த இடத்துல மரித்த ஒரு சிலருடைய எலும்பு கூடு வேண்டாம் இருந்திருக்குமே அண்டி ஒரு டீ கடை கூட கிடையாது, எதுவுமே கிடையாது.
யோவான் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவினில் இருந்தேன். சிம்பிளா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்னா, நான் ஆண்டவருக்காக சாட்சியா நின்னதுனால என்ன தூக்கி போட்டாங்க, அது ஒரு லைன்ல சொல்லியிருக்கலாம். ஆனா யோவானுக்கல்ல பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில வராது. எனவே அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், தேவ வசனத்தின் நிமித்தம். விசுவாசம் கேள்வியினால் வந்தது, கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வந்தது. இந்த விசுவாச ஓட்டத்தை அவர் துவக்கி இருக்கிறார் வார்த்தையின் மூலமாய். அந்த வசனத்தின் நிமித்தம் இப்பொழுது நான் பத்மோ தீவில் இருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன், பரீட்சை அட்டன் பண்ண வந்திருக்கிறேங்கிறார். இந்த பரீட்சை அட்டன் பண்ண வந்தவர் செத்தவன மாதிரி கீழே விழுறார். 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். சில எக்ஸாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, அட்டன் பண்ண முடியாது. சிலதுல ஐயோ ஆண்டவரே, சிலர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் மயங்கி விழுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு டிப்டாப்பா காலில் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு புது பெண்ணு எல்லாம் வாங்கிட்டு போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் என்னன்னு தெரியல எனக்கு ஒரே, அதுவும் எப்படி விழுந்தாரா, செத்தவனை போல. ஆண்டவர் அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து ஆமென். என்ன அவர் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கிறார் தெரியுமா? ஆமென். என் மேல வச்சு அடுத்த வார்த்தை பயப்படாதே. என்னை நோக்கி பயப்படாதே. விசுவாச பரீட்சையில் நிற்கிறவர்கள் காதுகளிலே பரலோகம் கேட்க பண்ணுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, பயப்படாத, பயப்படாதேன்னு சொல்லிட்டு 19வது வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நான் இந்த செய்தியோடு சேர்த்து சொல்றேன், பயப்படாத எழுது. பயப்படாத எழுது. கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படாத எழுது. பரீட்சை அட்டன் பண்ணா தேவ வசனத்தின் நிமித்தம் பத்மோ தீவில் இருக்கிறேன். இப்பொழுது யோவான் என்ன சத்தம் காணும், கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் செத்தவன போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் பரீட்சை வைக்கும். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, வேலைக்கு போற இடத்துலையும் சரி, எங்கேயும் சரி, உலகம் பரீட்சை வைக்கிறது நம்முடைய தகுதியை பார்க்க. பரலோகம் பரீட்சை வைக்கிறது நம்மை தகுதிப்படுத்த. உலகம் பரீட்சை வைக்கிறது நாம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா என்பதை பார்க்க. பரலோகம் பரீட்சை வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே, ஜெயிக்க வைக்க. அதனாலதான் நான் என்னுடைய ஆன்சர் ஷீட்ல நான் எழுதும் போது அவருடைய கரம் என் மேல இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் வைத்த விசுவாச பரீட்சையில தோற்று போனவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த எக்ஸாம தனியா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இதோ அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அவரோடு கூட இருப்பாங்க. ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்களுடைய பரீட்சையை தனியா அட்டெண்ட் பண்ணல. தானியேலை சிங்கக்கேபில தூக்கி போட்டதும் அடுத்த நாள் வந்து ராஜா கேட்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரான்னா அவனுக்கு தெரியுது உள்ள தானியேல் மட்டும் இல்ல. தானியேலே ஆமென். எப்படிங்க இருக்கும் வெளியே இருக்கிறவங்க, அதான் தூக்கி போட்டாச்சுல தானியேலை சிங்கக்கேபில.
தூக்கி போட்டு அடுத்த நாள் வந்து தானியேல்னு கூப்பிடுறார். ஆமென். என்ன விசுவாசம் அது? நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது தானியேல் நைட்டு வழக்கம் போல ஜெபம் பண்ணி இருப்பார், அந்த ஜெப சத்தை கேட்டிருக்கோம், எல்லாம் ரைட்டு தான். இருந்தாலும் சிங்கக்கெபில தூக்கி போட்டுட்டு கல்லை மூடிட்டு அடுத்த நாள் வந்து கல்லை திறந்து, தானியேலே ராஜா சொல்லுங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நம்ம படுக்கையிலிருந்து கொஞ்சம் லேட்டானாலே சிலர் வந்து நம்ம மூக்கு கிட்ட, இது தானியேல சிங்கக்கேவில தூக்கி போட்டு அடுத்து என்ன ஒரு அணக்கம் இல்லை, இருந்தாலும் ஆள் இருக்கு. தேவன் விசுவாச பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது தனியா அட்டன் பண்ண விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். அதனாலதான் சொன்னார், நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேக மாட்ட. இந்த தண்ணீரை கடக்கிறது, அக்கினி நடக்கிறது, ஆண்டவரே இது இல்லாம வேற ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் கிடையாது. உனக்கு ஃபேவர் இருக்கு, என்ன? நான் கூட இருப்பேன். அது அர்த்தம் இந்த தண்ணியை நீ கடந்துதான் ஆகணும். விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையில் நிக்கணும். ஐயோ தண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பரீட்சை அட்டன் பண்ணாம போயிட்டேன்னா நான் பலப்பட முடியாது. நான் பலப்பட முடியாம எனக்கு பாதையை நான் எப்படி கடக்க முடியும்? பைபிள் சொல்லுது, எலியாவுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுத்தான். அவன் அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் எழுந்து கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடுகிறான். ஆண்டவர் சொல்ல, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படி சொல்லி இதை புசி, இதை சாப்பிடு, இப்ப பலன் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, அதுல பலன் இருக்க கர்த்தர் வந்து நிக்கிற தூதனை அனுப்பி, ஏங்க இப்ப ஏன் காகத்தை அனுப்பல? இப்ப ஏன் சாரிபாத்தின் விதவை அனுப்பல? இப்ப இவனுக்கு தேவை பலன். இது பரீட்சை. ஆமென். பஞ்சம் வந்தது, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும். ஆனா இந்த பரீட்சை என்பது ஏசேபேலுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எலியா மேல தான் இருக்கு. அவன் மட்டும்தான். ஆமென். இந்த பரீட்சையில தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிற, நான் இருக்கிறவன் கூட. எங்கெல்லாம் பாருங்க, அவருடையவர்கள் பயப்படும் போது அவர் வந்து, பயப்படாத. யூதருக்கு பயந்து சீஷர்கள் பூட்டி அறைக்குள்ள இருக்கும்போது அவர் வந்ததும், பயப்படாதீங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, பரீட்சை அட்டன் பண்ணுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பரீட்சை உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கை என் மேல வச்சிட்டு யோவான் மேல கை வச்சிட்டு சொல்ல, நீ எழுது. ஆமென். விசுவாச பரீட்சை. ஏன் கர்த்தர் பரீட்சிக்கிறார்? எனக்கு இதுதான் செய்தி. இவ்வளவு நேரம் இந்த விசுவாச பரீட்சையை குறித்து ஆமென் ஒரு இன்ட்ரோ தான் உங்க மத்தியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது விசுவாச ஓட்டத்தில் உண்டு. விசுவாச ஓட்டத்தில் இது உண்டு. இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. எகிப்திலிருந்து புறப்படும் போது பெலிஸ்தியர் தேசம் வழியாய் செல்வது சமீபமாய் இருந்தாலும் அவர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் தான் சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென். இதை கடந்த தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். விசுவாச ஓட்டத்திலே விசுவாச பரீட்சை உண்டு. பரீட்சையை ஜெயித்தவர்கள் இருக்கிறீர்கள், பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், பரீட்சையை எழுத போகிறவர்கள் இருக்கிறீர்கள். 3 பேருக்கும் சேர்த்துதான் கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தை தருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எதற்காக இந்த பரீட்சை?
ஏன் இந்த பரீட்சை தேவன் வைக்கிறார்? முதலாவது, நம்முடைய விசுவாச அளவை அறிந்து கொள்ள. விசுவாசிக்கிறோம், எல்லாருக்கும் பேரு விசுவாசி. ஆனா நம்முடைய விசுவாச அளவை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த விசுவாச அளவை அறிந்து கொண்டால் மட்டுமே சீஷர்களை மாதிரி அவரிடத்தில் நம்மால கேட்க முடியும். என்னன்னா, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். என்னுடைய ஃபெய்த் என்ன? நான் எவ்வளவு தான் ஆண்டவரை நம்புறேன், நான் எவ்வளவு தான் விசுவாசிக்கிறேன், இதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், நமக்கு முன்னோடி, நமக்கு முன்மாதிரி, எல்லாம் நமக்கு பெர்ஃபெக்ட் ரோல் மாடல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எக்ஸாம் ஹால்ல கொண்டு போய் விடுறார். ஆமென். எக்ஸாம் நடத்துறது யாரு? ஆண்டவரே, இந்த டீச்சர் மட்டும் எக்ஸாம் ஹால்ல வந்துடவே கூடாது, இவங்க கையில மட்டும் என் பேப்பர் போயிடவே கூடாது. கரெக்டா அவங்க தான் வந்து நிற்பாங்க. நான் என்ன இப்ப மாத்தி இருத்துவாங்களே, நம்ம அப்படி இப்படி நல்லா படிக்கிற 2 பேர் நடுவுல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய 2 பேர் நடுவில் சீட்டு பிடிச்சி சோதரன் இருப்போம். கரெக்டாக வந்து நிற்பாங்க. எலும்பு இங்கே வந்து அங்கே வந்திருந்தா 2 கள்ளர்கள் நடுவில். ஆண்டவரே, ஆமாம், நம்ம அப்படி ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். அவங்க ஏதாவது எழுதுனா காட்டுவியா? என்ன காட்ட? என் பேரும் என் ரோல் நம்பர் தான் என்ன எழுதுக. எக்ஸாம் ஹாலில் ஆவியானவர் இயேசுவை கொண்டு போய் விடுறார். அங்க யார் சோதிக்க நிக்கிறா? பிசாசு. ஆமென். இந்த பரீட்சை எதற்காக? விசுவாச அளவை. இயேசுவை சோதிக்கல முடியாது, ஆனால் அவர் மனுஷகுமாரனாய் வந்து காட்டித்தாரார். நான் எப்படி அட்டன் பண்றேன் பாரு. ஆமென். சும்மா கை வைக்கல, நான் எழுதுற எக்ஸாம் அவர் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கிறார். யோவானே, உன் மேல நான் கை வைக்கிறேன்னா சும்மா கிடையாது, எப்படி பாஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஜெயித்தேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்போ கேக்குற, அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்ல கவனம், எல்லாம் தெரிந்த வசனம், அதனால தான் நான் வாசிக்கல. பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏற்கனவே இந்த வார்த்தையை சொன்னதுனாலும் இப்போ சொல்றேன். எங்க நம்ம வீக்காரோமோ அங்கதான் வருவான் பிசாசு. திருடன் எப்போ வீட்டுக்கு திருட வருவான்? நேத்தா ராத்திரி. ஏன் ராத்திரி வரான்? எல்லாரும் ஸ்லீப்பிங் மோடுக்குள்ள போயிரும், அப்படியே தூங்கிரும். எங்கே நாம் செயலற்று அல்லது செயல் இழந்து அல்லது பலவீனப்படுகிறோமோ அந்த தருணத்தை தான் பிசாசு பார்த்துட்டே இருப்பான். பிசாசுக்கு பலம் கிடையாது, ஏன்னா சிலுவையில் அவன் கதையை முடிச்சிட்டார். ஆனா நம்முடைய பலவீனத்தை அவன் பலமா யூஸ் பண்ணுவான். அமலேக்கின் கை உயர்ந்த போது மோசையின் கை தாரவில்லை, மோசையின் கை தாழ்ந்த போது அமலேக்கின் கை உயர்ந்தது. இப்ப வந்து நிக்கிறான். இவர்கிட்ட என்ன இல்லைன்னா அப்பம் இல்லை. இப்பொழுது வந்து நிக்கிறான். என்ன சொல்லுகிற? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லும் போது, இப்ப என்னன்னா 40 நாள் உபவாசம், சாப்பாடு இல்லை, அப்பம் இல்லை, ஒரு பிரெட்டு கூட, ஒரு துண்டு ரொட்டி இல்லை, பசி.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை 4வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்குல்ல. இதை சிம்பிளா சொல்லணும்னா, வார்த்தை எப்படி இருக்கு? அப்போ இல்லைனாலும் வார்த்தை இருந்தா நான் சாக மாட்டேன், நான் பிழைப்பேன். அப்போ இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், சுகம் இல்லைனாலும், ஆரோக்கியம் இல்லைனாலும், மற்றவர்களை மாதிரி ஞானம் எனக்கு இல்லைனாலும், திறமை இல்லைனாலும், எனக்கு வார்த்தை இருக்குமானால் நான் பிழைப்பேன். ஹalleluya. It is written. இது எழுதி இருக்கு. எழுதி இருக்குல்ல, நான் வாழ்வேன். ஆமென். இப்படி ஒரு சம்பவம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்க பழைய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல அந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவை 12வது வசனம், அவ சொல்ற வார்த்தையை கேளுங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும். இப்ப இவள்கிட்ட என்ன இருக்குது? அப்பம் இருக்கு. ஒரே லைன்ல சொல்லணும்னா, அப்பம் சுடுறதுக்கு வேண்டிய மாவும் எண்ணெயும் இருக்கு. அப்ப என்ன இருக்கு சொல்லுங்க? அப்பம் இருக்கு. ஆனா இவ சொல்ற வார்த்தை என்ன? அடுத்து வாசிங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அப்பம் இல்ல. இயேசு சொல்றார் தனக்கான பரீட்சையில, அப்பம் இல்லைனாலும் பிழைப்பேன். அப்பம் இருக்கு. இவ சொல்றா நாங்க செத்து போயிடுவோம். விசுவாச பரீட்சை தேவன் வைக்கிறது உன்னுடைய விசுவாச அளவை. என்ன விசுவாச அளவு? விசுவாசத்தை எதை வைத்து இங்கே அளக்கப்படுகிறது தெரியுமா? நாம் எதை நம்முடைய ஜீவனாய் பார்க்கிறோம் என்பதை வைத்து அளக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இல்லைன்னாலும் நான் பிழைப்பேன். அப்போ இருக்கு, ஆனாலும் நாங்க இதை சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு அப்போ இல்லை, அதனால நாங்க செத்து போக போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிழைப்பேனா சாவேனா என்பது அப்பத்தை வைத்து அல்ல, விசுவாசத்தை வைத்து. நான் பிழைப்பேனா நான் சாவேனா என்பது அப்பத்தை வைத்து அல்ல, விசுவாசத்தை வைத்து. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:8, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் அது உங்களுக்கு தெரியாதிருக்க மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என் பலத்துக்கு மிஞ்சின வருத்தம் வந்தபோது அது என்ன செய்யுதுன்னா என் நம்பிக்கையை அறுத்து விட்டுருது. பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்து நம்பிக்கை தொங்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில, தான் அறுத்து விடுகிறது. அதனால சொல்லுகிறார் அடுத்த வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே உடனே நிச்சயித்தாச்சு. இந்த வெயிட் ஏறிட்டு இனி அவுட்டு, மரணம் வரும் என்று நிச்சயித்து இருந்தோம். அடுத்த வார்த்தை, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அவ்வளவுதான். நேத்து அவர் செய்தார், இன்னைக்கு அவர் செய்தார். இப்பொழுது பவுல் இதுவரை எதை பார்க்கிறான் என்றால், பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்த போது அதை பார்க்கிறான். அவ்வளவுதான், இதுல என் கதை முடிஞ்சது.
இதுல இதோட என் வாழ்க்கை அவ்வளவுதான். இப்படி ஒன்னு ரெண்டல்ல, வாழ்க்கை திரும்பி பார்த்த போது பல தருணங்களில் கர்த்தர் தப்புவித்ததை பார்த்து சொல்லுகிறான், இதே பிரச்சனை நாளைக்கு வந்தாலும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். 40 நாள் அப்பம் இல்லாமல் இதே வனாந்தரத்தில் இருந்தேன். நான் அவருடைய வார்த்தையினால் ஜீவனோடு இருக்கிறேன். பசியா இருக்கிறேன் உண்மைதான், ஆனா நான் ஜீவனோடு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் தரித்திரராய் இருந்தது உண்மைதான், வஸ்திரம் இல்லாமலும் இருந்தது உண்மைதான், ஆமென், வாதிக்கப்பட்டது உண்மைதான், நிந்திக்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஒரு நபர் கூட சாப்பாடு இல்லாம பசியில செத்தது இல்ல, வஸ்திரம் இல்லைன்னு செத்தது இல்ல. இல்லாய்மையினால மரிக்க தேவன் ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். இது இல்ல, அதனால இவங்க செத்தாங்க. குளிர்ல இருந்தார் பவுல, நிர்வாணப்படுத்தி இது குளிர் நேரத்தில் வெளியே தூக்கி போட்டாங்க. ஹalleluya. நமக்கு ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டினாலே 2 பெட்ஷீட் கேக்குது. இருந்தார், சாகல பவுல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாவீது அப்படி நெருக்குனாங்க. வனாந்திரத்தில் எங்கெங்க சாப்பாடு தாவீதுக்கு? தாவீது வேட்டையாடுறவன் கிடையாது, மேய்ப்பன். அவனுக்கு அப்ப வேட்டையாட மாட்டான். எங்க போய் யார்கிட்ட சாப்பாடு வாங்குவான்? எவ்வளவு நாள் பசியா இருந்திருப்பான், தூக்கம் இல்லாம இருந்திருப்பான். தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒப்பு கொடுக்காம இந்த தீபத்தை எந்த வல்லமைக்கும் அணைக்க முடியாது. ஏ பிசாசே, அப்பம் இல்லாமல் இருக்கிறது உண்மைதான், ஆனா வார்த்தை இருக்கிறதுனால பிழைப்பேன். ஆமென். நான் வாழ்வேனா வீழ்வேனா என்பது எதை வைத்து பார்க்கிறோம்? அப்பத்தை வைத்தா, பணத்தை வைத்தா இல்ல. ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில பாருங்க, கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பவுலும் கூட 275 பேரும். காற்று பலமாய் அடிக்குது, காற்று பலம். இந்த 276 பேர்ல பவுல் மாத்திரமே வார்த்தையுடையவன். இன்னும் சொல்லணும்னா பவுல் மாத்திரமே விசுவாசி. காற்று பலமாய் அடிக்குது. 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால், காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. அதனால காற்று என்ன செய்யுது? அடிச்சிட்டு இருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு. அப்ப சூரியனும் சந்திரனும் அங்கங்கே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்பிக்கை வரும். நம்முடைய விசுவாச அளவை தேவன் அளக்க, நமக்கு தெரிவிக்க, அதுவரை தெரிஞ்சிட்டு இருக்கிறத கூட ஆண்டவர் மறைச்சிடுவார். நம்ம எதிர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஆமே, எதிர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய தூதன் வந்து நின்று சொல்றான், பவுலே, மறந்துட்டியா பவுலே, நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். பவுலுக்கு அப்பதான் உணர்வு வருது. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்று சொல்லுகிறார், கப்பற் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்ப ஒரு விசுவாச பரீட்சை வரும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் அளக்கிறார். நீ அப்போ அப்பத்து மேலேயா நீ நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ அடையாளங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற? ஏதாவது சூரியன் தெரிஞ்சிட்டுனா, சிலர் அப்படித்தானே நம்ம பண்ணுவோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடி இவங்க போன் பண்ணிட்டாங்கன்னா, நான் போறேன், இவங்க என்ன பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா, இல்ல இவங்களே வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, இல்ல மேரேஜ் பார்க்க வரும்போது இவங்க வந்து இப்படி இப்படி இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா நான் ஓகே சொல்லிடுவேன். என்னெல்லாம் வைக்கிறோம், அடையாளம் புதுசு புதுசா வைக்கிறோம் இல்ல.
ரெண்டாவது ரிங்ல இவங்க போன் எடுத்துட்டாங்கன்னா அவர் அப்பதான் குளிச்சிட்டு இருப்பாரு. ரெண்டாவது ரிங்ல சோப் எடுக்கணுமா போன் எடுக்கணுமான்னு அவருக்கு விஷயம் தெரியாது. ஒரு அடையாளம் காணல, காற்று அடிச்சுட்டே இருக்கு. விசுவாச பரீட்சை என்பது காற்றையும் காணும், இது சூரியனையும் காணும், நட்சத்திரத்தையும் காணும், காற்றும் அடிச்சிட்டு இருக்கு. அவுட், முடிஞ்சு. ஆண்டவரே ஆமென். அப்பதான் தூதன் வந்து சொல்ற, பவுலே அவனுங்க இருக்கிறானுங்க, ஓகே, எங்க போச்சு வார்த்தை? எங்க அடிச்ச காத்துல கப்பர் சேதாச்சு, வார்த்தை சேதாகாது. பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு தாகோன் விக்கிரகத்துக்கு முன்பதாக தங்கள் கோவிலிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அவ்வளவுதான், அந்த விக்கிரகம் விழுந்து அந்த விக்கிரகத்துக்கு மூக்கு உடைஞ்சிட்டு. ஆமென். எவ்வளவு உயரமா எவ்வளவு அழகா செஞ்சு வச்சாங்க, அவ்வளவு நிக்க முடியல. ஆனா உள்ள இதுக்குள்ள ஒரு பொற்பாத்திரத்தில் கொஞ்சம் மண்ணா வைக்கப்பட்டிருக்கு, ஒரு டேமேஜ் ஆகல, அது அப்படியே இருக்குது. ஆமா, அது கெட்டு போகல. ஆமே, இந்த வார்த்தை நமக்குள்ள தேவன் தந்திருக்கிறது. வார்த்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஒரு பரீட்சை வருகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய விசுவாசம். ஆமே, சீஷர்களுக்கு ஒவ்வொரு பரீட்சையில கர்த்தர் மார்க் போட்டார், அற்ப விசுவாசிகளை. ஆமே, எப்போ மார்க் போட்டார் தெரியுமா? ஒவ்வொரு பரீட்சை வரும்போது. பேதுருவை கடல்ல நடக்க விட்டு உள்ள போனதும் கைப்பிடிச்சிட்டு சொன்னார், உனக்கு கொஞ்சம் விசுவாசம். அற்ப விசுவாசினா கொஞ்சம், லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம் தான் பாருக்கு. நீ பெரிய பெரிய காரியத்துக்கு ஆசைப்படுற, கடல்ல நடக்கணும், ஆனா உனக்கு ஃபெய்த் இப்போ பார்த்துட்டேன், எக்ஸாம் வைக்கும் போதே தெரிஞ்சிட்டு, இது நல்ல வேளை வேற யாரும் பார்க்கல, ஒழுங்கா விசுவாசத்துல வளரப்பாரு. ஆமென். அப்போ இல்ல வந்து கேட்பான், நீ தேவனுடைய குமாரன் தானே? அப்போ இல்ல. ஆமென். பசி இருக்கு. ஆமென். அப்போ இல்ல. ஒரு தேவப்பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? சாக விட மாட்டார். சாப்பாடு இல்லைன்னு இதுவரை அவருடையவர்கள் செத்தது கிடையாது. விடமாட்டா. கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவர். என் இல்லாய்மை அவருக்கு தெரியும். என் இல்லாய்மையை எடுத்துதான் பிசாசானவன் வருவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிழைப்பா, எழுதி இருக்கல, இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்குதுன்னா வாழ்வேன். நம்முடைய விசுவாசத்தை அறிய தேவன் பரீட்சிக்கிறார். இரண்டாவது, இந்த பரீட்சை தேவன் எதற்கு அனுமதிக்கிறார்னா, அவருடைய வல்லமை நமக்குள் இருப்பதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதை மற்றவர்கள் கண்டு கொள்ள. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல். 28-20 வாசிங்க. 28-20. இந்த காரியத்தின் நிமித்தமே 28:5 வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த பவுலுக்கு இந்த விசுவாச பரீட்சை எதுக்கு அப்புறம் வந்துச்சு தெரியுமா? விசுவாச அறிக்கை செய்த பின்பு. அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். எப்படி அறிக்கை செய்கிறான்னா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. இப்படி அறிக்கை செய்த பிறகு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னா, ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கடித்து தொங்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 27வது அதிகாரத்தின் பிரச்சனை என்பது எல்லாருக்குமான பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் இருக்கும்போது நமக்கு மட்டும் பிரச்சனை வரும் தெரியுமா? எக்ஸாம் நமக்கு மட்டும் வைப்பாங்க தெரியுமா? எல்லாரும் எக்ஸாம் எழுதுற கூட்டத்தில் சிலர் எக்ஸாம் எழுதுவாங்க, எல்லாரும் எழுதுவோம். சிலர் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிடுவாங்க.
அடுத்த நாள் அப்பா எக்ஸாம்ல தப்பிச்சிட்டோன்னு வரும்போது இங்க வா அந்த பெஞ்சில் போய் உட்காரு, நீ எழுது. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது தனியா சொல்லிட்டு அட்டன் பண்ண வைப்பார், எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு. இவன் எப்படி? அதான் தாவீதுக்கு வந்த சோதனையில சுத்தி பார்த்து இருக்கிறவங்க கேட்கிறாங்க, சொல்றாங்க, இவன் எப்பொழுது சாவான், இவன் பேரு எப்பொழுது அழியும். சில பிரச்சனை தனியா ஃபேஸ் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க 1000 பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இவன் பவுல் கையில இந்த பாம்பு கடித்து தொங்கிட்டு இருக்கிறது. பைபிள் சொல்லுது, அவன் அந்த விரியன் பாம்பை, அப்படியா, அவன் அந்த பூச்சியை ஆமென் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும். விசுவாச பரீட்சையில என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் ஒரு எக்ஸாம்ல ஒரு பரீட்சையை நமக்கு பரீட்சையில நம்மை அனுமதித்து விட்டு நாம என்ன செய்யறோம் பார்க்கிறார். இந்த பவுல் என்ன செய்தான் தெரியுமா? அதை தீயில உதறி போட்டான். அவன் பதறவில்லை. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவன் பதறி இருப்பான். எது இல்லைன்னா தெரியுமா? எது இல்லைன்னா பதறி இருப்பான்? அந்த வசனத்தில் இருக்கிறத சொல்லுங்க. அவன் கையில பாம்பு கடித்தது, அவன் கண் எங்க போச்சு? தீயில. தீ இல்லைன்னா அவன் எங்க உதறி போட்டிருப்பான்? கீழே உதறி போட்டிருப்பான். கீழே உதறி போட்ட அந்த பாம்பு என்ன செய்யும்? மறுபடியும் அவனையும் கடிக்கலாம், வேற யாரையும் கடிக்கலாம். பவுல கடித்ததற்காக ஸ்தோத்திரம். அதனாலதான் வேற யாரையும் கடிக்க முடியாது. ஆமென். சில பிரச்சனை உங்களுக்குன்னு மட்டும் தேவன் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? வேற யாரை கடிச்சாலும் கீழே விழுந்து செத்துருப்பாங்க. நீங்கனால இன்னைக்கு நிக்கிறீங்க. ஏன்? நீங்க அல்ல, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற இவன் பவுல் கையில பாம்பு கடிச்சதும் பவுல் கண் எங்க போகுது? தீ. ஆமென். ஆவியானவரை குறித்து காற்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, நதியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆவியிலே அனலாயிருங்கள். நீ ஆவியிலே அனலாயிருப்பாயானா உன் கண்ணுக்கு இது விரியன் பாம்பாய் தெரியாது, இது பூச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது விரியன் பாம்பல், இது பூச்சி. அவன் உதறி போட்டானா? ஏன்னா அவனுக்கு முன்னாடி தீ இருக்கு, அக்கினி இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வீக்கம் கொண்டு இவன் கீழே விழுந்து சாக போறான், இதுக்கு மேல இனி எழும்ப மாட்டான்னு சொல்ல போகும்போது பவுல் பதறவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அனலா இருக்கிறார், அக்கினியா இருக்கிறார். அதற்கு முன்பா இது நிற்க முடியாது. பைபிள் சொல்லுது, உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் விசுவாசம், ரட்சிப்பு, நம்பிக்கை, ஆமென், கிருபை, கிருபை வரங்கள், இதெல்லாம் பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. நற்பொருள், நல்ல ஈவு, இதை நீ விட்டுறாதேங்கிறார். இதை நீ பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதன்னு, அணைச்சிடாத. தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போது தண்ணி அதுக்கு மேல ஊற்றினாது, அணைந்து போய்விடுமே. ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், அனலாயிருங்கள். அப்போதான் இந்த பூச்சி எல்லாம் சாகும். இந்த விசுவாச பரீட்சையில ஜெயிக்கணும்னா ஒரு தேவ பிள்ளை ஆவியில அனலா இருக்கணும். அபிஷேகத்தின் நிறைவுக்காக ஜெபம் பண்ணணும், நித்தம் ஜெபிக்கணும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும், போதும்னு சொல்லாதீங்க, ஊற்றிக்கொண்டே இருப்பா. அதுக்கு முன்னாடி சிங்கத்துக்கு நிக்க முடியாது, கரடிக்கு நிக்க முடியாது, கோலியாத்துக்கு நிக்க முடியாது, எந்த பெலிஸ்தியனுக்கு நிக்க முடியாது, சவுலுக்கு நிக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பிரச்சனை நம்மை மேற்கொள்ளுதுனாலே
நாம் எங்கேயோ ஆவியை அவித்து போட்டு விட்டோம். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. எங்கே போச்சு ஆதி அனுபவம்? பல மணி நேரம் ஜெபித்த அனுபவங்கள் எங்கே? அன்னைக்கும் பிரச்சனை வந்துச்சு, ஆனா அது மேற்கொள்ளலையே. இன்னைக்கு ஏன் மேற்கொள்ளுது பிரச்சனை? முன்னாடி அக்கினி இல்ல, எங்க போடுறதுக்கு? சண்டே உதறி போடுறோம், மண்டே திரும்பி வந்து கடிக்குது. அது சாக வேண்டாமா அந்த பாம்பு? அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஏன் பவுலே உன்னை கடிக்க விட்ட? உனக்குள்ளதான அந்த நற்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அல்லவா உன் வீட்டில் இதை உதறி போட வேண்டி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம், அது ஒன்று மேற்கொள்ளாம இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று மேற்கொள்ள காரணம் என்ன? நான் உனக்கு கொடுத்த ஆமென் அநேக நற்பொருள் இப்பொழுது சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறது. உனக்குள்ள துவக்கிய விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கிறது. எங்க போச்சு? ஆவியின் அனுபவம் எங்கே? அந்நிய பாஷையில பல மணி நேரம் ஜெபிக்கிற அந்த அனுபவம் எங்கே போய்விட்டது? தேவ சமூகத்தில் முழங்கார் படியிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ போராடி ஜெபித்து நாட்களை மறந்து விட்டாயோ? இன்னைக்கு 10 பேருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு பேசாம இருக்கிறோம். இல்ல 275 பேர் கூட இருந்தாலும் உனக்கு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். இதுதான் உலகம். ஆனா உனக்காய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாத. உதறினா கீழே விழும். அது கீழே விழக்கூடாது, அது அக்கினியில விழணும். நம்ம எல்லாம் உதறி கீழே போடுறோம், திருப்பியும் வந்து கடிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை, உதறி போடுறோம். 2 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணதும் அப்படி உதறின மாதிரி இருக்கு. அடுத்து 2 நாள் கொஞ்சம் போனது திருப்பியும் வந்து கடிக்குது. ஆண்டவர் தருகிற வெற்றி விடுதலை எப்படி தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று காண மாட்டாய். ஆமென். 1000 பேர் பேசட்டும், அத்தனை பேரும் வேறு சிந்தையாய் மாறினாங்க. எதுக்கு அப்புறம் தெரியுமா? இந்த பாம்பு செத்ததுக்கு அப்புறம். அதுவரை என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவன் தப்பு பண்ணி இருப்பான். யார? பவுல சொல்றாங்க. இல்லைன்னா எதுக்கு இவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட்? நம்ம எல்லாரும் இவன் கூட தானே இருக்கிறோம், நமக்கெல்லாம் நல்லா தானே எல்லாம் நடக்குது. இவனுக்கு ஏன் அப்படி? இவன் பவுல் அதை மைண்ட் பண்ணல. அவனுடைய ஃபோக்கஸ் அக்கினி மேல தான் இருந்துச்சு. உங்க ஃபோக்கஸ் அதான் நீங்க உங்களை பரீட்சித்து பாருங்க. உள்ள இருக்கிறாரா? எங்க போச்சு? ஆவி அவித்து போட்டுட்டோமா? சாகிறதுக்கு எதுவா இருக்கிறதா? 1 மணி நேரம் ஜெபம், 50 நிமிஷம், 40 நிமிஷம், 30 நிமிஷம், கொஞ்சமா ஆக்சிஜன் லெவல் குறையிற மாதிரி எல்லா அனுபவம். அதான் ஆண்டவர், நீ விழித்துக்கொள். இனியும் தூங்கிட்டு இருந்தா எல்லாம் செத்துரும்பா, எல்லாம் செத்துரும். இந்த 275 பேர் நினைச்சாங்க பாத்தியா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன்னு. அது உண்மையாயிரும். நான் அப்படி ஒண்ணு விடக்கூடாது, அப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு என்னை சுற்றி நினைக்கிறவர்கள் 1000 தப்பா நினைக்கலாம், அது உண்மையாக கூடாதுன்னா சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களை பத்தி ஒண்ணு தப்பா சொல்றாங்க, ஏன்? சில பிரச்சனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால. பவுல் அந்த ஜனங்களுக்கு நன்மையா விறகு எடுத்து போட வாரான். தப்பு பண்ணி அந்த பாம்பு கையில கடிக்கல, ஒரு நன்மை செய்ய போய் அந்த பாம்பு கையில கடிச்சிட்டு. அவங்க விறகு எடுத்து போட வந்ததை பார்க்காம இவ்வளவு காலம் பவுல் செய்த நன்மை. பவுலால தான் கப்பல்ல இருந்து இதுவரை வந்தோம். இல்ல எல்லாரும் நம்பிக்கை இழந்து இருக்கும் போது, யாரும் சாப்பிடாம இருக்கும் போது எல்லாரையும் சாப்பிட வைக்கிறான் பவுல். பயப்படாதீங்க, என் நிமித்தம் உங்களுக்கு தயை கிடைத்தது. பவுலால தான் எல்லாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இவ்வளவு நன்மை செய்தோம், அது எதுவுமே இவங்க சிந்தையில கொண்டு வராம இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம ரிசல்ட் எழுதுறாங்க. இவன் சபிக்கப்பட்டவன், இவன் தண்டனைக்குரியவன், ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான்.
பவுலுடைய ஃபோக்கஸ் அக்கினி மேல மட்டும்தான் இருந்துச்சு. அக்கினி இல்லைன்னா பவுல் பதறி இருப்பான். இதை நான் எங்க உதறி போடுவேன் ஆண்டவரே, அவன் நான் உதறி போட்டா திரும்பியும் வந்து கடிக்குமே. இல்ல ஆண்டவரே, நிரூபிக்கணும், நான் உம்முடையவன் என்று நிரூபிக்கணும். இந்த விசுவாச பரீட்சை எதுக்கு தெரியுமா? நீ யார் என்பதை நிரூபிக்க. உன்னை சுற்றி நினைக்கிற நினைவுகள் எல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண. அக்கினி ஆவியில் அனலாயிருங்க. இழந்த அனுபவத்தை திரும்ப கேளுங்க. ஜெப அனுபவத்தை திரும்ப கேளுங்க. ஹalleluya. இந்த வல்லமை நமக்குள்ள கடந்த நாள் ஆவியானவர் நல்ல தெரிந்த வசனமானாலும் ஆண்டவர் சமயத்துக்கு கேட்ட வார்த்தையை தந்து பலப்படுத்துகிறவர், நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க? தெரிஞ்சத சத்தம் அடிங்க. எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் செய்ய முடியுமா? நமக்கு எல்லாம் செய்யறாரா? எல்லாம் செஞ்சாச்சா? இல்ல. ஏன் இல்ல? இதுதான் ஆவியானவர் கடந்த நாளில் பேசினார். ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறது, இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவர் சர்வ வல்லவர். ஆனா நமக்கு எதை தான் செய்வார்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் செய்வார். அவர் சர்வ வல்லவர்னால எனக்கு எல்லாம் செய்வார்னு இல்லை, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் அவர் செய்வார். அவர் ஊற்றின அபிஷேகம், அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர், அவரை நான் துக்கப்படுத்திட்டே இருப்பேன்னா பரலோகம் எனக்காக வேலை செய்யறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணும். எனக்குள்ளே அவர் துவக்கின விசுவாசம் எந்த அளவுக்கு, அந்த விசுவாசத்தின் வல்லமை, அந்த ஜெபத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அது எந்த அளவுக்கு இங்க ஆக்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு நான் பெற்றுக்கொள்வேன். இது செத்துட்டுனா எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அதனாலதான் சபைக்கு சொல்றாரு, சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறத நீ ஸ்திரப்படுத்து. எனக்குள்ள எவ்வளவு கிரியை செய்யுதோ அதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அந்த ஆவி மனிதன் வளரணும். ஆவி மனிதன் வளர்ந்தா மட்டும்தான் பரலோகம் முழு மூச்சா எனக்கா வேலை செய்யும். அப்போ அந்த ஆவி மனிதன் வளரணும்னா அதே வசனத்தில் ஆன்சர் இருக்கு. என்ன? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபம். அடுத்த வார்த்தை நினைக்கிறதுக்கு. எதை நினைக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிறன்னா அதையே நினைச்சிட்டு இருக்கிறவன். அப்போ எனக்குள்ள வல்லமை கிரியை செய்யணும்னா ஜெபமும் வேத தியானமும் எவ்வளவுக்கு எனக்கு இருக்குதோ அவ்வளவுதான் எனக்குள்ள வல்லமை கிரியை செய்யும். இது கட் ஆயிட்டுனா உள்ள வேலை நடக்காது. உள்ள வேலை நடக்கலைன்னா பரலோகம் வேலை செய்யாது. ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி பண்ணீங்களே, இவங்களுக்கு இப்படி பண்ணீங்களே, அவங்க இப்படி செஞ்சாங்களே, இப்படி நடத்தினீங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யுது. அதனாலதான் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை அந்த பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இங்க எல்லாம் அவுட் ஆயிட்டுன்னா பாடலாம் சர்வ வல்லவர்னு பைபிள் சொல்லுது. உனக்கு நான் எப்படி செய்வேன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற வல்லமையின் படிதான் நான் செய்வேன். உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. எனக்குள்ளே அவர் கிரியை செய்யணும்னா நான் நினைக்கணும், நான் வேண்டிக் கொள்ளணும். அன்றாட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கலாங்க, இந்த அனுபவம் குறைய குறைய எல்லாம் அப்படி அந்த லாஸ்ட் மூச்சு, நல்ல ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்துட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. கொஞ்சம் குறையுதுன்னு தெரிஞ்சதும் அதை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்றோம் நமக்கு தெரியுது.
ஆமே, நல்ல சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறது என் ஜெப லைஃப். எல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, வென்டிலேட்டர் கொடுக்கிற ஸ்டேஜில் இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அசதியா இருப்போம்னா அவங்க சாகட்டுன்னு தானே அர்த்தம். ஒருத்தங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை, அவங்க சாக கிடக்குறாங்க, மூச்சுட முடியல, இழுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அசதியா இருக்கிறோம்னு அதன் அர்த்தம் என்ன? அவங்க சாகட்டும், அதுதான் அர்த்தம். சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிற உள்ளான மனுஷன் செத்துட்டானா, நம்முடைய விசுவாசம் எல்லாம் செத்ததாயிட்டுனா பரலோகம் கதறினாலும் வேலை செய்யாது. சும்மா 4 பேரை வச்சு ஜோம் பண்ண வச்சாலும் கதை நடக்காது. அவங்க வரம் பெற்றவங்க, இவங்கள்ட்ட ஒரு பிரேயர் பாயிண்ட். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது இல்லைன்னு இல்லை, ஆனா சாகிறதுக்கு ஏதுவானதை நாம ஸ்திரப்படுத்தாம, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்றார். சில பரீட்சை நீ அறிந்து கொள். உன்னுடைய விசுவாச அளவை அறிய சோதிக்கிறார், உன்னுடைய ஆவியின் அனுபவத்தை அறிய தேவன் சொல். நீ எந்த அளவுக்கு அனலாய் இருக்கிறார். பவுலுடைய போக்கஸ் நெருப்பு மூட்டுறதுல தான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாம்பு மற்ற 275 பேரை விட்டு பவுலை கடிக்க காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சிட்டு இவன் தான் நமக்கு கண்ணி வைக்க போறான். அங்க நெருப்பு மூட்டினது யாரு? பவுல். ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டான் தெரியுமா? ஆல்ரெடி அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? செத்து தான் இருக்கிறாங்க. உங்க ஜெப லைஃப் எங்க? நம்ம ரீசன் எழுதி வைக்கிறோம், பட் போயிட்டே இருக்கு. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே இருக்குது. போயிட்டுன்னா அதுக்கப்புறம் உதற கூட பேலன் இருக்காது. நம்ம உதறி ஜெயிச்சாதானங்க அடுத்த தலைமுறை பார்த்து எழுப்பி நிக்க முடியும். விசுவாச பரீட்சை கர்த்தர் அனுமதிக்கிறது. இந்த சர்ப்பத்தை இனி பார்க்க கூடாது. பாம்பு கடிக்கிறது, இனி இவனை யாருமே பார்க்க கூடாது. கர்த்தர் அனுமதிக்கிறது, இனி இந்த பாம்பை யாரும் பார்க்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் முழங்காற்படியிட்டு அல்லது எழுந்து நின்று ஆமென் அப்படியே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, எந்த அனுபவம் செத்த சாவுக்கேதுவா இருக்கிறது, ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. மனதார உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆதியில் இருந்த ஆமென் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மத்தில செவாடி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷையில கொழுந்து விட்டு எரியட்டும் இந்த அக்கினி. உன் குடும்பத்தில் பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற இந்த லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை கர்த்தர் வெட்டி போட விரும்புகிறார். கர்த்தர் வெட்டி போட விரும்புகிறார். கர்த்தருடைய பட்டயம் அதை தண்டிக்க, அதை துண்டிக்க ஆமென் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண விரும்புகிறார். இந்த பரீட்சை நீ தோற்பதற்கான பரீட்சை அல்ல. சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை வச்சு நீ தீர்மானிக்காத. நீ அக்கினியில் கவனம் செலுத்து. நீ அக்கினி மூட்ட கவனம் செலுத்து. நீ அக்கினி மூட்டுறதுல கவனம் செலுத்து. சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். ஷபல கபத ரப ஹட்டரபல ஏபப ரகபல ரஹட்டர. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும். வீமம ரோகபலரா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். ஓ ரிமா மொலோ ஷேகபரா. இந்த பரீட்சை நீ தோற்பதற்கான பரீட்சை அல்ல. நீ அதை உதறி போடுவதற்கான பரீட்சை. நீ ஜெயிப்பதற்கான பரீட்சை. சாகிறதுக்கு ஏதுவானது ஸ்திரப்படுத்து. ஆண்டவர்கிட்ட கேளு. அந்த ஆதி அனுபவம் வேணும். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படணும். அந்த ஜெப ஜீவியம், அந்த வேத ஜீவியம், அந்த சாட்சி வாழ்க்கை.
Rele mamo sheba la kadara balara. Hantara bablo sheba la karadara. Hantara balara yatara baha. Rikalara daraba shantara balara. Oh எங்கேயோ கோட்டை விட்டுட்டேன்பா, எங்கேயோ தப்பு நடந்துட்டுப்பா, என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. ஜீசஸ் ஜீசஸ் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஜீசஸ் ரெண்டு கைகளை உயர்த்தி உண்மையா எத்தனை பேர் உணர்ந்தீங்க? சில அனுபவங்கள் சாக போகுது என் லைஃப்ல, வேண்டாம்ப்பா, நான் அக்கினியில உதறி போட்டாதானப்பா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு காலத்துல எனக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்ததை என்னால உணர முடிஞ்சது. நான் வலது புறம் இடது புறம் சாயும் போது உள்ள இருந்து சத்தம் வரும், என் கால் சறுக்குங்க போது உள்ள இருந்து ஒரு கரம் வந்து என்ன பிடிக்கும். இப்போ எங்க போச்சு, எங்க போச்சு? ஆண்டவரே உயிர்ப்பியோ, உயிர்ப்பியோ. பவுலே, நீ அக்கினி மூட்டுறதுல கவனம் செலுத்து. அக்கினி மூட்டுறதுல அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு நேரம் உங்களை தனிமையில வீட்டுல ஆவியில நிறந்து ஜெபிக்க முடியுமோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவர்களுக்கு சொல்லுகிறேன், இது அவசியம், அக்கினி அவசியம். எனவே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு காலங்க இந்த பிரச்சனை உங்களை கடித்து கொண்டு இருக்கும், எவ்வளவு காலம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காணாதிருப்பாயாக. Rabalaka mamro shebala rakadara. Come on, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில. யரபலக பதர. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில. ராபோ காராபா சந்தா. உதறி போடு, அக்கினியில உதறி போடு, அக்கினியில் உதறி போடு, உதறி போடு. பெரிய பர்வதம் சமபூமியாகிறது கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே. உன்னோடு போராடுகிற இந்த வலுசற்பத்தை இதோ கர்த்தர் தம்முடைய பட்டயத்தாலே கொன்று போடுகிறார். Lakaba shatara badara yemamro hantara balara rikabara balara ribalara. உன் குடும்பத்துல நெடுநாளாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை உதறி போடு, அக்கினியில உதறி போடு. இனி அது இருக்க கூடாது, இனி அது வேண்டாம், இனி அது எழும்ப கூடாது. Remala hantara bakara badaraba riba babala rasatara yera hantara kababa hantarela ra hantara ora balara ora basatara baha ribala ra ora kadara baha ora balara shantara balari antara rima mro hantara rika balari antara baurebe ye bala rakadara baha. Jesus 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 Jesus, நான் உதறி போடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. அப்போ இந்த அக்கினியில உதறி போடுகிறேன். ஓ, அதன் அடையாளமாக உங்க வலது கரத்தை அப்படி உதறுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை நான் உதறேன் ஆண்டவரே, இத உதறி போடுறேன் ஆண்டவரே. ஷக்கரா மாமாரா ஏகரா ஹண்டரா ப்ரோ. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. ஆவியிலே அனலாயிருங்கள், அனலாயிருங்கள். ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து கடிக்குதுன்னா, ஆமே, நமக்குள்ள சரியா இன்னும் கிரியை நடக்கல, இழந்து அநேக அனுபவங்கள் தொய்ந்து இருக்கிறது. அன்னைக்கு நெருக்கத்தில் இருந்தோம், உள்ளான மனுஷன் வல்லமையா இருந்தான். இப்ப கொஞ்சம் விசாலம் வந்ததும் உள்ளான மனுஷனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோமா? நோ, இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருந்தோம், எல்லாரும் காரி துப்புற நிலையில இருந்தோம். ஆனா உள்ளே இருக்கிற வல்லமை, ஹalleluya, உள்ளே இருக்கிற நம்பிக்கை, இன்னைக்கு விசாலத்துல கொண்டு வந்து வச்சதும் அப்பா ஜெப வாழ்க்கையில சாகிறதுக்கு ஏதுவா இருக்கா?
இருக்கக்கூடாது. ஆதி அனுபவம் வேணும்னு கேளுங்க. அதிகாலையில் நான் முந்தி எழுந்து ஜெபித்தேனே, இப்ப முடியலையே. ராத்திரி நேரத்தில் ஜெபத்துல தரித்திருந்தேனே, இப்ப முடியலையே. வேதத்தை பல மணி நேரம் வாசித்தேனே, இப்ப முடியலையே. சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை வீழ்த்துவதற்கோ, ஆண்டவரே எங்களை சிறுமைப்படுத்துவதற்கு அல்ல நீர் விசுவாச பரீட்சை வைக்கிறது, எங்களை தகுதியுள்ளவர்களாக்கவும். ஆண்டவரே அப்ப நாங்கள் எங்கள் நிலையை அறிந்து எங்களை மாற்றிக்கொள்ளவுமே இந்த விசுவாச பரீட்சையை வைக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இதுல நீங்க கூட இருக்கிறீங்க, நம்பிக்கையில தான் முன் சொல்லுகிறோம். ஆண்டவரே, சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிற எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி சபையை வாழ்த்துகிறேன். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.